நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு வேலை பார்த்தா கூட அந்த வேலையை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி நம்மளுக்கு யாராவது பரிசு கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு சாதாரண மனுஷனே நம்ம ஒரு சின்ன காரியத்தை செய்யும் போது அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளை அவ்வளோ சந்தோஷப்படுவோன்னா, தேவன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உண்மையாக இருக்கணுங்க. வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 25:21 போட்டிருக்கு, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேவன் உயர்த்தி வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட உயர் அதிகாரி ஒரு டீம் லீடரோ இல்லை மேனேஜரோ யாரோ ஒருத்தவங்க உங்களோட உயர் அதிகாரி வரலைன்னா, நீங்கள் அந்த வேலையை ஒப்பி அடிச்சுட்டு செய்யாமல் இல்லாமல், யார் வந்தாலும் வரலைனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கரெக்டாக செய்வேன் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்தி வைப்பார். அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டாலும் அந்த ரெஸ்பான்சிபிளை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நிச்சயமாக ஏற்ற வேலையில் அவரோட நேரத்தில் உங்களை உயர்த்தி வைப்பார். உண்மையும் உத்தமமாக இருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.